அருமையானவர்களே, ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த மாதம் தெய்வீக வெற்றிகளை அனுபவிக்கும் மாதமாக இருக்க போகிறது. தேவன் பாருங்க, இந்த மாதத்துல தான் நம்ம குட் ஃப்ரைடே, ஈஸ்டர்லாம் கொண்டாட போறோம். இந்த 2 நாள்ல இல்ல. அப்ப இந்த மாதம் வெற்றியின் மாதமாக, தெய்வீக வெற்றிகளை அனுபவிக்கும் மாதமாக இருக்க போகிறது. தெய்வீக வெற்றிகள் கர்த்தர் நமக்கென வாக்கு கொடுக்கிறார். எந்த நேரத்துலலாம் தோல்வியை சந்திச்சிருக்கிறீங்களோ, இந்த மாதத்துல வெற்றியை சந்திக்கும்படியாய், வெற்றிகளை அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஆமென். வசனம், ஆண்டவர் நம்ம கொடுத்த வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த தேவன் இந்த மாதத்திலே எப்படியாக வெளிப்பட போகிறார்? ஜெயம் கொடுக்கிற தேவனாக. ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவன். அப்ப இந்த தேவன் ஜெயம் கொடுக்கிறபடியால் அவர் இந்த மாதத்திலே வெற்றி மேல வெற்றியை கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா இவர் பேரே வெற்றி அருளுகிற தேவன். அது மட்டும் இல்ல, அந்த வெற்றி எதை கொடுக்கும்னா நிரந்தர தீர்வுகளை கொடுக்கிறது. ஒரு இதுல நம்ம ஜெயிக்கிறோம்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் தானே அர்த்தம். அப்ப தெய்வீக வெற்றிகளை அருளுவார், அதே நேரம் நிரந்தர தீர்வுகளை அருளுவார். ஆமென். நீங்க தாவீது கோலியாத்து சம்பவத்தை படிச்சீங்கன்னா, இந்த 1 சாமுவேல் 17 இருக்கும் பாருங்க, 47 வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமென். அப்ப இந்த தேவன் பாருங்க, ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அப்படின்னா என்ன? இவர் மோட் ஆஃப் விக்டரி வித்தியாசமா இருக்கு. அப்ப எல்லாருக்கும் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் தான் ஜெயம். ஆனா இந்த தேவன் வித்தியாசமாய் செயல்படுகிற தேவன், யூனிக்கா தனித்துவமாய் செயல்படுகிற தேவன். அவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வெற்றிகளை நான் உனக்கு அருளுவேன் என்று. ஆமென். அப்ப மற்றவங்களுக்கு ஒரு விதமா இருக்கலாம், உங்களுக்கு ஆண்டவர் யூனிக்கா வைத்திருக்கிறார், தனித்துவமாய் வைத்திருக்கிறார். தெய்வீக வெற்றிகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். அதே நேரம் பாருங்க, கோலியாத் எல்லோரையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பயத்திற்கே ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் போல் தாவீது அந்த கோலியாத்தை கொன்றான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், சிலுவையிலே இயேசு நமக்காக மரித்து நம்மை பயப்படுத்தின சத்ரு பிசாசானவனை, அவனை அந்த சிலுவையினாலே, சிலுவை மரணத்தினாலே அவனை வீழ்த்தி இன்று ஜெயம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். வெற்றியை அருளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த இயேசு இந்த மாதத்திலே பல வெற்றிகளை அருளுவார். எந்தெந்த இடத்துல நீங்க தோல்விகளை அனுபவித்திருக்கிறீங்களோ, இந்த மாதத்துல வெற்றி அனுபவிக்க போறீங்க. ஆமென். கர்த்தர் அப்படியாக செய்ய போகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுதான் உங்களுக்கு இந்த மாதத்துல அடிக்கடி சொல்ல போகிற வசனம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிறைய சாட்சிகள் எழும்ப போகுது. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.